வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய முசாஃபா நகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிட்டோரான்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ்ல அதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஐஐடி தன்பாத்ல பிடெக் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அந்த அதுன்னு சொல்லக்கூடிய பையனுக்கு கடைசி நேரத்துல அந்த ஐஐடி தன்பாத்ல சீட் கொடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்ட பிறகு தான் அட்மிஷன் நடக்குது. ஏன்னா அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வறுமையில இருக்கக்கூடிய குடும்பம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு கூட கிடையாது. இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. அதனுடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர குமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா மீரட்ல இருக்கக்கூடிய ஒரு துணி தொழிற்சாலையில தினம் கூலியா வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய் சம்பளத்துக்கு தினம் கூலியா வேலை செஞ்சுட்டு வராங்க. அதுலோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கயிறு கட்டில் செய்வாங்க பாத்தீங்கன்னா, அந்த கயிறு கட்டில் செஞ்சு அது மூலியமா வியாபாரத்தை பண்ணி அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த ராஜேந்திர குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பசங்க. அதுல ஒருத்தன் தான் அதுல். மீதி 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய கடன்ல வந்து மூழ்கிறாரு. அதுவும் சொல்லக்கூடிய பையனுக்கு ஐஐடி தன்பாத்ல சீட் கிடைச்சிருக்கு. ஆனா அவனால ஒரு 17,500 ரூபாய் பணம் இல்லாதனால அட்மிஷன் போட முடியாம போயிடுது. இதுக்கு முன்னாடி ராஜேந்திர குமாருக்கு மீதி 3 பசங்க இருக்காங்கன்னு சொன்னல. அதுல 2வது பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா மோகித். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர்ல பிளேஸ் ஆகி அந்த பையன் படிச்சுட்டு வரான். அந்த பையன் படிப்பு செலவுக்காக தன்னுடைய சொந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா அடமானம் வச்சு கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாய் கிட்ட கடன் வாங்கி அந்த பையனோட படிப்பு செலவு கொடுத்திருக்காரு. மீதி இருக்கக்கூடிய பசங்களும் எப்படியாவது நம்ம படிக்க வச்சணும்னு சொல்லி அங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, ரிலேட்டிவ் கிட்ட அங்கங்க கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிட்ட கடன் வாங்கி அந்த படிப்பு செலவுக்காக கொடுத்திருக்காரு. இதே போல அதுவும் சொல்லக்கூடிய பையனுக்கு ஐஐடி தன்பாத்ல எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஐஐடி தன்பாத் என்ன பண்றாங்கன்னா ஜூன் மாசம் 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க ராஜேந்திர குமார் அவங்க ஃபேமிலிக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜூன் மாசம் 24ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா 17,500 ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாங்க. சோ ராஜேந்திர குமாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 17,500 ரூபாய் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு செலவாக நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் சொல்லி நிறைய கடன் வாங்கியிருக்காரு. வீடு வந்து பாத்தீங்கன்னா அடமானம் வச்சிருக்காரு. இந்த 17,500 ரூபாய் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருந்தாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை ரெடி பண்ணி ஒரு 17,500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாரு. ஜூன் மாசம் 24ஆம் தேதி ஒரு 17,500 ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி அட்மிஷன் போடலாம்னு சொல்லி சாயங்காலம் ஒரு 4:45 போனாரு. அந்த 4:45 என்ன பண்றாங்கன்னா அந்த அட்மிஷன் போடக்கூடிய கவுண்டர்ல என்ன சொல்றாங்கன்னா அதுலோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க அப்படின்றாங்க. 4:45 வந்து பாத்தீங்கன்னா அதுலோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அட்மிஷன் போடலாம்னு போகும்போது 5 மணிக்கோட வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி தன்பாத்ல வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது. உங்களால அட்மிஷன் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் வந்து கொடுத்துட்டாங்க. உடனே அதுலுக்கும் சரி அவங்க அப்பா ராஜேந்திர குமாருக்கும் சரி என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க. அந்த சென்டர்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஐஐடி மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்னு போறாங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து கேக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லாயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. உடனே மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸை விசாரிச்சு இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க. உச்சநீதிமன்றம் இந்த கேஸை விசாரிச்சு ஆர்டிகல் 142 பிரிவின்படி இந்த பையனுக்கு உடனடியாக அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போடுறதுக்காக கடைசி நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பணத்தை கட்டுவதற்கு போராடி இருக்காரு. ஆனா கடைசி நேரத்துல தான் பாத்தீங்கன்னா முடியாம போயிருக்கு. சோ உடனடியாக ஐஐடி தன்பாத் இந்த பையனுக்கு அட்மிஷன் போடணும், சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இந்த கேஸை பத்தி தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொல்றாரு. இந்த மாணவனை படிக்க விடாம கடைசி வரை போராட வைத்தது ஒரு 17,500 ரூபாய் பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சு வைக்கிறார். அதுலோடைய அப்பா ராஜேந்திர குமார் அந்த கேஸை பத்தி என்ன சொல்றாருன்னா கண்ணீரோட இந்த கேஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 மாசமா அலைஞ்சோம். ஆனா நாங்க உச்சநீதிமன்றத்தை ரொம்ப நம்பணும். அது வந்து பாத்தீங்கன்னா எங்களை கைவிடல. இது என் பையனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய 4 பசங்களை படிக்க வைக்க தான் என்னுடைய முதல் குறிக்கோள். இதற்காக நான் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கணும் நான் ரெடியா இருக்கேன். எத்தனை பேர் வீட்டை கதவை தட்டினாலும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க என் குடும்பத்துல எவ்வளவு நாள் கஷ்டம் வந்து பல நாள் சாப்பிடாம கூட நைட்ல நாங்க தூங்கிருக்கோம். நாங்க புது ட்ரெஸ் வாங்கி பல வருஷங்கள் ஆகிருக்கு. அப்படி இருந்தும் என்னுடைய பசங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனை எம்டெக்கையும் இன்னொரு பையனை பிடெக்கையும் படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுலோடைய அப்பா ராஜேந்திர குமார் சொல்லியிருக்காரு. சோ அந்த கேஸ் வெற்றி பெற வேண்டி அந்த கிராமம் முழுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. சோ இது மூலம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். கடைசி வரை நம்ம கூட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் படிப்பு. சோ அதுலோடைய அவங்க அப்பா மாதிரி எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்டேட் நாயகன்னு சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்டேட்டை மிஸ் பண்ண மாட்டீங்க. Thank you for watching. See you next video. Bye.